தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பா இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்க கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலோட அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட பொறுத்த வரைக்கும் அபிராமி இறந்து 3 நாள் ஆச்சு. 3ஆம் நாள் காரியம் பண்ணணும், கோவில் கரைக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி கார்த்திக் கிட்ட பாட்டி சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத முத்துவேல் கேக்குறாரு. கேட்டுட்டு சிவனாண்டி, சந்திரா இவங்க 2 பேர்கிட்டையும் விஷயம் என்ன அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் சந்திரா ஒரு பிளானை போடுறாங்க. அதாவது ராஜா சேதுபதியுடைய பேரன் தான் இந்த டிரைவர் அப்படின்னு சொன்னா இனி அக்கா நம்ப மாட்டா. ஏன்னா அந்த அளவுக்கு என்னை வெளுத்து வாங்கிட்டா. ஸோ இனிமே அப்படி சொல்லாம வேற மாதிரி, அதாவது கோவிலுக்கு கூட்டிட்டு வர மாதிரி கூட்டிட்டு உண்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு சந்திரா ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. அதே மாதிரி சந்திரா சாமுண்டீஸ்வரியா கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போற வழியில பக்கத்துல இருக்கிற துர்க்கை அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரியை கூட்டிட்டு கோவிலுக்கு போறாங்க. அதே கோவில்ல தான் இங்க கார்த்தி தன்னுடைய அம்மாவுக்கு 3ஆவது நாள் காரியம் செய்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் செய்துட்டே இருக்காங்க. ஆனா அங்க சாமுண்டீஸ்வரியுடைய என்ட்ரி, அங்க ரேவதியும் வந்திருக்காங்க. ரேவதி தன்னுடைய அம்மாவை பார்த்துட்டு கார்த்தி இன்னொரு காரியத்தை செய்து முடிக்கல, அதுக்கிடையில அம்மா வந்துட்டாங்க, மாட்டிக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரேவதி ரொம்பவே பயப்படுறாங்க. இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. ஸோ அபிராமி இறந்ததுக்கு காரணமே இல்லாம போயிடும். அதாவது இவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க இறப்புக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் அப்படின்ற மாதிரிதான் எபிசோட் நகர்வை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த உண்மை எப்போ வெளியில வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றது நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோல இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.